இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. சக்தி வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டா. சந்தோஷம். நீங்க மட்டும் சரியான நேரத்துல போய் காப்பாத்தலன்னா சக்தி உயிரோடவே இருந்திருக்க மாட்டாப்பா. சொல்ல போனா உங்க உயிரை கொடுத்து நீங்க அவ உயிரை காப்பாத்திருக்கீங்க. தான் ஆடலைனாலும் தன்னோட சரீரம் ஆடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவளுக்கு ஒன்றுன்னதும் நீங்கள் துடிச்சு போயிட்டீங்க. இந்த துடிப்பும் பதட்டமும் வேறு யாருக்கும் வராதுங்க. உயிராக நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அவ மேலே உயிராக இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பு பண்ணியிருக்கீங்க. அது சக்தியோட மனசை பெருசாக பாதிச்சிச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் கடவுள் கையில் தான் இருக்கு. நாங்கள் வந்தது சேரனுக்கு தெரியாது. தெரிஞ்சா கோச்சுக்குவான். சக்தி இங்க உங்களை பார்க்க வந்தது பிடிக்காம நேத்து ராத்திரி சேர இங்க வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான். நீங்க சக்தி மேல வருத்தப்படாதீங்க. சின்ன வயசுல இருந்தே சக்தி சேரன் பேச்ச மீற மாட்டா. அதனாலதான் சேரன் கூப்பிட்டதுமே சக்தி கிளம்பிட்டா. பரவாயில்ல அத்தை. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை.